பயனுள்ள தகவல் தொடர்புக்கான மென்திறன்கள். நாம் ஏற்கனவே சில தகவல் தொடர்பு திறன்களை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மென்திறன்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆக, மென்திறன்கள் என்றால் என்ன? மென்திறன்கள் என்பது மக்களுடன் தகுந்த முறையில் பழக உங்களுக்கு உதவும் பண்புகள் ஆகும். அவைகள் உறவுகளை உருவாக்கவும், சவால்களை நேர்மறையாக எதிர்கொள்ளவும், உங்கள் நிறுவனத்தை பல வெற்றிகளுக்கு இட்டு செல்லவும் உதவுகின்றன. மென்திறன்களுள் தொடர்பு கொள்ளும் திறன், குழுவாக வேலை செய்தல், மக்களை வழிநடத்துதல் போன்றவை அடங்கும். தகவல் தொடர்பு என்பது மிகவும் விரும்பப்படும் ஒரு திறன். எனவே நாம் திறம்பட தகவல் தொடர்பு செய்வதற்கான சில உத்திகளை கற்றுக்கொள்வோம். உணர்வுசார் நுண்ணறிவுடன் ஆரம்பிக்கலாம். உணர்வுசார் நுண்ணறிவு. உணர்வுசார் நுண்ணறிவு என்பது உங்கள் சொந்த உணர்ச்சிகளை நேர்மறையான வழிகளில் புரிந்து கொள்ள, பயன்படுத்த, நிர்வகிக்க, மேலும் மற்றவர்களிடமும் இவற்றை அடையாளம் காண உதவும் ஒரு திறன். நீங்கள் உண்மையிலேயே மிக கோபமாக உணர்ந்த ஒரு நிகழ்வை நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குரலை உயர்த்தி பேசினீர்களா அல்லது மற்றவர்களிடமும் மோசமாக நடந்து கொண்டீர்களா? அதை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அவ்வாறு செய்தது பதிலளிப்பதற்கான சிறந்த வழி என நினைக்கிறீர்களா? நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் வித்தியாசமாக செயல்பட்டிருப்பீர்கள். உணர்வுசார் நுண்ணறிவை வளர்ப்பது முக்கியம். ஏனென்றால் வாழ்வில் எண்ணற்ற சூழ்நிலைகள் உங்களை தொந்தரவு செய்யும். உணர்ச்சிகளை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிந்தால் நீங்கள் உங்கள் உறவுகள் பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்யலாம். உங்கள் உணர்வுசார் நுண்ணறிவை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்யலாம்? வெவ்வேறு சூழ்நிலைகளில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் எளிதில் கோபம் கொள்ளக்கூடியவரா? நீங்கள் கூச்ச சுபாவம் கொண்டவரா? உங்களை பற்றிய இந்த குணாதிசயங்களை அறிந்து கொள்வது உங்கள் தனிப்பட்ட திறன்களை மேம்படுத்த உதவலாம். உங்கள் உணர்ச்சிகளை நேர்மறையான வழியில் செலுத்துங்கள். நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உணர்ச்சியின் உதாரணமாக மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் எளிதில் மன அழுத்தத்திற்கு ஆளானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வெவ்வேறு விஷயங்களை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் நடப்பது, ஆறுதல் தரும் ஏதேனும் ஒன்றை கேட்பது அல்லது யாரிடமாவது பேசுவது ஆகியவற்றை முயற்சி செய்யலாம். நீங்கள் உணரும் எதிர்மறை உணர்ச்சிகளை சரி செய்வதன் மூலம் நீங்கள் ஈடுபடும் பணியில் உங்களால் கவனம் செலுத்த முடியும். எப்போதும் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உணர்வுசார் நுண்ணறிவு என்பது உங்கள் சொந்த உணர்வுகளை பற்றியது மட்டுமல்ல, அதில் மற்றவர்களின் உணர்வுகளும் அடங்கும் என்பது பற்றி நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை பரிவுடன் நடத்தும் போது அவர்கள் நேர்மறையாக பதிலளிக்க அதிக வாய்ப்புள்ளது. உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். அவ்வாறானால் அவருக்கு உதவ அவர் சொல்வதை கவனமாக கேட்டு அறிவுரை வழங்க நீங்கள் முயற்சி செய்ய மாட்டீர்களா? அதே அணுகுமுறையை தான் பணியிடத்திலும் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு உறவிலும் பரிவு என்பது இன்றியமையாத குணமாகும். இப்போது நாம் உணர்வுசார் நுண்ணறிவை பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது நாம் அடுத்த திறன் குறித்து பார்க்கலாம். கேட்டல். ஒன்றை கேட்பது ஏன் முக்கியம்? நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை கவனிக்கவில்லை என்றால் அவர்களின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ முடியாது. இரு தரப்பினரும் ஒருவர் கூறுவதை ஒருவர் கேட்டால் மட்டுமே உறவுகள் திறம்பட செயல்படும். நாம் கவனிக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த என்ன செய்யலாம்? உடல் மொழி மற்றும் முக பாவனைகள், சரியான தோரணை மற்றும் கண் வழி தொடர்பு ஆகியவற்றை பராமரிக்கவும். தேவையில்லாமல் அங்குமிங்கும் நகர்வதையோ வேறெங்கோ பார்வையை கொண்டு செல்வதையோ செய்ய வேண்டாம். கேள்விகள் கேளுங்கள். கேள்விகள் கேட்பது நீங்கள் உரையாடலில் ஈடுபாடு கொண்டு அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் உங்களுக்கு பதில் தெரிந்த கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் குழப்பமாக உணர்ந்தால் அல்லது எதையேனும் பற்றி மேலும் அறிய விரும்பினால் மட்டும் கேள்வி கேளுங்கள். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இது முறையான உரையாடல்களுக்கு மிகவும் பொருந்தும். மேலும்
குறிப்புகள் எடுப்பது, நீங்கள் கவனித்த நபரிடம் அதை காட்ட, மீண்டும் அதே தகவலை படிக்க மற்றும் தகவலை நினைவகத்தில் வைத்திருக்க உள்ளிட்ட பல நன்மைகளை கொண்டுள்ளது. நம்பிக்கையை உருவாக்குதல். உங்கள் தன்னம்பிக்கை பதற்றமான சூழ்நிலைகளில் உங்களை அமைதிப்படுத்துவதுடன் மற்றவர்களையும் உங்களை நம்பும்படி செய்யும். தன்னம்பிக்கை பல வகையில் இருக்கலாம். சிலர் தங்கள் எழுத்து திறன்களில் தன்னம்பிக்கையுடன் இருக்கலாம், ஆனால் வாய்மொழி திறன்களில் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை உருவாக நேரம் எடுக்கும், ஆனால் அது உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். நம் மீதும் மற்றவர்களின் மீதும் நாம் எப்படி நம்பிக்கையை வளர்க்கலாம்? நேர்மறை உறுதிப்பாடுகள் மற்றும் காட்சிப்படுத்துதல் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும். நீங்கள் ஏதாவது ஒன்றை நினைத்து பதட்டமாக இருந்தால், கொடுக்கப்பட்ட பணியை உங்களால் செய்ய முடியும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நீங்களே வலியுறுத்தி கொள்ளவும். மேலும் நிர்ணயித்த இலக்கை அடைய தேவையான சவால்களை நீங்கள் கடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் பதட்டத்தை சிறிய வழிகளில் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்தான், ஆனால் பொதுவில் பேச பதட்டப்படுவீர்கள் என வைத்துக் கொள்வோம். உங்கள் சொந்த பாணியில் ஒரு சொற்பொழிவை செய்ய முயற்சிக்கவும். நீங்கள் பேசுவதை உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் கேட்க வையுங்கள். இந்த பயிற்சி உண்மையான நிகழ்வின் போது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும். தன்னம்பிக்கை வளர்த்து கொண்ட பிறகு மற்றவர்களையும் செயலில் ஈடுபடுத்துவது உட்பட பல விஷயங்களை நாம் செய்யலாம். இதை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். மக்களை ஈடுபடுத்துதல். மக்களிடம் ஒரு தகவலை தெரிவிக்க நாம் அவர்களை ஈடுபாடு கொள்ள செய்ய வேண்டும். நமக்கு உதவக்கூடிய சில உத்திகள் இங்கே உள்ளன. மக்களுக்கு நாம் எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும்? 1. மிகுந்த ஆர்வத்துடன் பேசுங்கள். நீங்கள் ஈடுபாட்டுடன் இருப்பதை மக்கள் பார்த்தால் அவர்கள் அந்த விஷயத்தை பற்றி அறிய அதிக விருப்பத்துடன் இருப்பார்கள். 2. மக்களுடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள். சிறிய அமைப்புகளில் உங்களுடன் பணிபுரியும் நபர்களை பற்றி அறிய நேரம் ஒதுக்குங்கள். அதன் மூலம் நீங்கள் அனைவருடனும் தொடர்புடைய உரையாடல்கள், சொற்பொழிவுகள் மற்றும் ஆவணங்கள் ஆகியவற்றை உருவாக்க முடியும். 3. பின்னூட்டத்தில் கவனம் செலுத்துங்கள். பின்னூட்டம் வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாத வடிவங்களில் வருகிறது. அனைவருக்கும் பொருள் புரிந்ததா என்பதை உறுதிப்படுத்த உடல் மொழியை புரிந்து கொண்டு கேள்விகளை கேட்கவும். உங்கள் மென் திறன்களில் கவனம் செலுத்தி நீங்கள் திறம்பட தொடர்பு கொள்வதில் எதிர்கொள்ளும் சிரமமான சூழ்நிலைகளை பற்றி சிந்தியுங்கள். இந்த உதவி குறிப்புகள் உங்களுக்கு உதவும் என்று நினைக்கிறீர்களா? இவை அனைத்தையும் குறித்து உங்கள் பயிற்சியாளருடன் கலந்துரையாடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் பயிற்சியாளருடன் பொருள் பொதிந்த விவாதம் செய்வதும் ஒரு வகையான தகவல் தொடர்புதான். இறுதியாக, மக்களுடன் பேசுவதும் உரையாடுவதும் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகிறது. மற்றும் உங்கள் தகவல் தொடர்பு திறன்கள் சிறப்பாக இருந்தால் உங்களால் சிறப்பாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக தொடர்பு கொள்கிறீர்களோ, தனிப்பட்ட முறையில் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் அவ்வளவு சிறப்பாக செயல்படுவீர்கள்.